பாகிஸ்தானுக்கு பல்ப் கொடுத்த இந்தியா, சீனா செயற்கைக்கோள் உதவியும் வேஸ்ட். இது சாதாரணமான விஷயம் இல்ல, நம்ம ராணுவத்தின் ஒரு மாஸ்டர் பிளான். அடுத்த 60 வினாடியில் காஷ்மீர் எல்லைக்கு பக்கத்துல என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்றேன். நம்ம எல்லையில பாகிஸ்தான் விமானங்கள் ஊடுருவ முயற்சி பண்ணது. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற உலகிலேயே பவர்ஃபுல் S-400 ஏவுகணை அமைப்பு எதிர்த்தாக்குதல் நடத்துது. அந்த தாக்குதலோட வலிமையை பார்த்து மிரண்டு போன பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டான சீனா கிட்ட உதவி கேக்குது. ஆமாங்க, S-400 ஏவுகணை எங்கிருந்து ஏவப்பட்டதுன்னு கண்டுபிடிக்க சீன செயற்கைக்கோள் தரவுகளை பயன்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு ராணுவ தளத்தோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சா உடனே திருப்பி தாக்கலாம்னு திட்டம். இது ஒரு சர்வதேச விவகாரம். ஆனா நம்ம நாட்டு வீரர்கள் இதை எப்படி எதிர்பார்த்தாங்கன்னு பாருங்க. பாகிஸ்தானின் இந்த முயற்சி நமக்கு தெரிஞ்சிருந்தது. இப்படித்தான் எதிரிப்பட யோசிக்கும்னு முன்கூட்டியே கணிச்ச நம்ம ராணுவம் ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணுச்சு. அதான் ஷூட் அண்ட் ஸ்கூட் உத்தி. S-400 அமைப்பு ஏவுகணையை செலுத்தின உடனேயே அங்கிருந்து வேறொரு இடத்துக்கு வேகமா இடம் மாத்திட்டாங்க. பாகிஸ்தான் பதிலடி கொடுக்க குறி வச்சு தாக்க வரும்போது அவங்க குறி வச்ச இடத்துல ஒண்ணுமே இல்ல. மண்ணை கவ்விய பாகிஸ்தான் ராணுவம் திகைச்சு போச்சு. நம்ம ராணுவம் ஒரு படி மேலே இருக்கிறதா இதை காட்டுது. நீ படிச்ச ஸ்கூல்ல எங்க ராணுவம் ஹெட் மாஸ்டர்ரா? இதுதான் நம்ம ராணுவத்தோட அதிநவீன உத்தி. நம்ம பாதுகாப்பு அமைப்பு நிலையா இல்ல, எப்பவும் நகர்ந்துகிட்டே இருக்கும்னா உங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. நம்ம வீரர்கள் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. நம்ம ராணுவத்தின் இந்த ஷூட் அண்ட் ஸ்கூட் உத்தி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்திய ராணுவம் வர்சஸ் சீன செயற்கைக்கோள் சவால்ல யார் ஜெயிச்சாங்க?